ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. இன்றைக்கி சிகப்பு தண்டங்கீரை வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. இதில் சொல்லியிருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கட்டு கீரை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவனதை எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடியும், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 மிளகு போல் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 எடுத்து நல்லா கழுவிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணினது இது கூட சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், மிளகு எடுத்து வச்சதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட இங்கே நான் ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை இப்போது இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பருப்புக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கீரையும் பருப்பும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து விட்டுறலாம். தண்ணி அதிகமாக சேர்த்திட வேண்டாம். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு கூட்டு திக்காக இல்லாமல் தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் போதும். ஒரு தடவை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து விட்டுறலாம். தேங்காய் விழுது சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இப்போது கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுறலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இங்கே வானலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஒரு மிளகாயும் சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவனதை எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுனா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி செவக்கம் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கூட்டை இது கூட சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுன்னா போதும். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணகி சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.